உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராய் நோக்குண்டா மேனி நொடங்காரை கொண்டொருப்பாரு மீனி தும்பி செய்யான்பாரோ தப்பாமல் சார்வார் தமக்கே தாயே சரஸ்வரியே தப்பாமல் என்னாவில் நீயே குடியிருப்பாய் நிச்சயமாய் என்னாளோ நானே உனது கிருபை கொண்டே உலகமெல்லாம் நாங்கள் பாடே என் நாவில் வந்து திவாய் கலை மகளே ஆற்றாளே எங்கள் அபிராம வல்லியே அண்டமெல்லாம் பூஜாளே மாதுளம் முனிரஜாளே ஏழடங்கு அங்குஷமுங்கரம்புவில்லோ மூகன்னியாக இருக்கு நம்பிக்கை பிரம்மசக்தி அம்மாளை வணங்கோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே குமரா குருஹரணே ஸ்ரீ
கைகால் நோக என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற சுமன்று பெற்ற என்னை உருவாக பெற்றெடுத்த ஆமோ அம்மம்மா மாறா பீரா உலகம் அருள் செய்வாய் குருவே வாரு நாடு நாடு என்றால் அது எந்த நாடையா? நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? நீர்வளம் நிலவளம் குடிவளம் பொருந்திருக்கக்கூடிய ஊர் இது எந்த ஊர் தெரியுமா? எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊரம்மா? இந்த நாடு எல்லாம் பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய நாடு எங்கும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய நரையப்பபுரம். நரையப்பபுரம் அல்லவா? தெரியாதவங்களுக்கு நரியப்புறம் போற சரி அப்படி சொல்லுவாங்க. ஆமா சாட்டா சொல்லுவாங்க. ஆமா சரி அது 2 எழுத்து. ஆமா நரையப்பபுரம் நன்னகரிலே வாழ்ந்து வரக்கூடிய நம் நாடார் குலத்திற்கு பாத்தியப்பட்ட நாடார் சமுதாயத்திற்கு பார்த்தியப்பட்ட என் அப்பனாகிய ஸ்ரீ கார சுடலை மாட சுவாமி. ஆமா யாரு 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 இருக்கான்னு பாத்தியெல்லாம் உள்ள ஆலயத்துக்குள்ள. ஆமா ஆமா பேசும் நல்ல தெய்வமாக கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கக்கூடிய ஸ்ரீ கார சுடலை மாட சுவாமி. ஆமா கார சுடலை மாட சுவாமியோட ஆலயத்தில பிரம்ம சக்தி அம்மன். ஆமா என் தாயாகப்பட்ட பிரம்ம சக்தியோடு 12 மணிக்குள்ள ஸ்ரீ கற்கோயில் ஐயனார் வரணும். ஆமா வரணும் வரணும். சிவனடைந்த பெருமாள். சிவனடைந்த பெருமாளோடு யமன் காலன் தூதன் இங்கதான் இருக்காங்களா 3 பேரும். வனப்பேச்சி. ஆமா வனப்பேச்சியோடு பொணமாலை சூடும் பெருமாள். சரி காவல்காரன் காவல்கார ஐயா இருக்காருல்ல கழுகு மாடை. அடே அப்பா முன்னாடி மாடை அண்ணா இருக்காரு எங்க ஐயா முன்னாடியா. ஆமா சரி அதனால என்னையா பாடக்கூடிய கதை பாடக்கூடிய கதையானது கற்குவேல் ஐயனாருடைய பிறப்பு. என் ஐயனாகப்பட்ட கற்குவேல் ஐயனுடைய பிறப்பு வளர்ப்பு அல்லவா? ஒரு கதையை விடிய விடியும் படிக்கலாம். சரி 5 நிமிஷத்துக்குள்ளயும் படிக்கலாம். 2 செகண்டுக்குள்ளயும் படிக்கலாம். ஆமா சரி ஏன்னா இப்ப விடிய விடிய படிக்க உங்களுக்கு நேரம் இல்ல. 12 மணிக்கு கற்கோயில் ஐயனார் வந்தாள். வரணும் இங்கு அமர்ந்திருக்கும் சபையோர்களே வருங்காலத்து வாலிப சிங்கங்களே. சரி நேத்து இவ்வளவு நேரம் வில்லுப்பாட்டு பிடிச்ச ஊரு மறக்க முடியுமா? முடியுமா. எந்த ஊரு? எந்த ஊரு? எல்லாம் பணக்குடி. ஆமா பணங்குடி நெருஞ்சி காலனி. ஆமா மறக்கவே மாட்டேன் நான். அங்க இருந்து இங்க வந்தாச்சு. சரி மழையில நனைஞ்சு பிள்ளைக்கு புல்லா அப்படி கரபரா போடு. என்ன ஐயா கொடுத்து வரோம். அதனால பாடக்கூடிய கரைகளில் எந்த விதமான குற்றம் குறை வரக்கூடாது. சரி அதாவது சொல் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் மேலதாள குற்றங்கள் கதை குற்றம். சரி முன் சொல்லக்கூடிய வார்த்தை பின் சொன்னாலும் பின் சொல்லக்கூடிய வார்த்தை முன் சொல்லிட்டாலும் இசையில் ஆமலை என்ன யுவன் சங்கர் ராஜாவா? யாரம்மா? ஏஆர் ரகுமானா? கிடையாது அல்லவா? சுசிலா அம்மாவா? யாருமே கிடையாதும்மா. ஸ்ரீ கார சுடலை மாட சுவாமியை நம்பி வந்துட்டு எல்லாமே காரமாத்தான் இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆமா நல்லா சுல்லுன்னு இருக்கும். எங்கள் 6 பேரையும் அன்னிக்க வேண்டும். சரி வந்தவாந்தாரோ சபையோர்க்கெல்லாம் 6 பேர் சரணம் ஐயா. கூடிரேங்கும் பெரியோர்க்கெல்லாம் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் ஐயா. கூடிரேங்கும் பெரியோர்க்கெல்லாம் நாங்கள் குழுவின் சார்பில் சரணம் ஐயா. தவத்தினாளரகன் விரலினால் தோண்ட வரவாங்க செய்து செய்ய சிவனார் தனை விரட்ட திருமாலிடமைய மகிழ்ந்து சொல்ல கையில் கடையாளம் கொடுத்து காட்டிலரகனை உயிர் வரைக்க கையல் வடிவமாகி தாரணிதனிலே வந்து ஐயனார் கதைகள் பாட ஆனை முகன்கா போதாமே
வடகோரியே எங்கோரு வடகிழாய உனை மாறனே குணகோரியே அருமுகனே குணகோரியே அருமுகனே சரமே உனை பாட குணபதியே அருமுகனே ஐயா குணபதியே அருமுகனே நான் குஞ்சரமே உனை பாட பாடுவானே நானே உன்னை உனை தொழுவே எடுவேனே ராமா உன்னை எடுவேனே ராமா உன்னை கேடா ஓமி மட்டும் தேடுவேனே ராமா உன்னை நானும் தேடுவேனே ராமா உன்னை தேடச்சேனா பூமி மட்டும் அண்டே ஊரபோரே நானே உன்கே அறையை ஊரே என்ற அறைதானிலை செங்குறை வந்திடாமல் செங்குறை வந்திடாமல் ஆவி வந்தே குடியிருப்பாய் ஒரு குச்சங்கூரை வந்திடாமல் என் ஆவி வந்தே கொடுத்த காளி தெய்வம் கொடுத்த காளி தெய்வம் கரைக்கு வந்தே அருள் புரிவாய் இந்த காளி எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் கரைக்கு வந்தே அருள் போடு அந்த ஆதி வெள்ளை கைலாசத்தில் யாரெல்லாம் கொலுவிருந்தா ஆண்டவன் சேவதியோ தேவாரி தேவர்களா கோடி தேவர்களோ 1000 கோடி ரிஷி அகசியர புலசியரா புலசியரா லகுமே மாமுனியா படே புலசியர அழகு கும்பே மாமுனியா இப்படி கைலாசத்தில் பகவானை நோக்கி சரி ஆண்டவனாகிய சிவபெருமானை நோக்கி பகவானை நோக்கியல்லோ அதாவது ஆண்டவன் படைத்த உலகம் சொல்ல முடியாது சரி 3 உலகம் ஆமா அதலம் சுதலம் பாதலம் என்று 3 உலகை படைக்கின்றார் அல்லவா பகவான் தேவர்களையும் அசுரர்களையும் படைத்தார் சரி ஆண்டவனை நினைத்து ஆமோ என் பெருமாள் தேவா அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தார் சரி பாதாள லோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய ரிஜுமுகா வருணனுக்கும் தேவி இரத்தக்கண்ணி வெண்குடியாளுக்கும் பிறந்தது ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது ஒரு அழகான ஆண் குழந்தை வல்ல அரக்கன் என்று பெயர் கொடுத்து அவனுக்கு வல்லரக்கன் என்று பெயர் நாமத்தை கொடுத்து அழகுடனே அரசாள வைத்தார் சரி அவன் காலெடுத்து வச்ச நாளையில இருந்து அமையாக ஒரு சொட்டு மழை தண்ணி கிடையாது கிடையாது வானம் பார்த்த பூமியா இருக்குதே அப்பா ஆண்ட காலத்துல சரி 56 தேசத்து அரசர்களும் சரி பகுதி பணம் கிருஷ்டி பணம் கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுப்பது வழக்கம் தானம்மா மந்திரியை வரவழைத்தாள் ஆமோ வல்லரக்கா ஒரு ஆளும் பணம் கொடுக்கதா தெரியல கொடுக்கலிய பையே 3 ஆசைகளை வருத்தார் சரி தவம் இருந்தா பகவானை நோக்கி தவம் இருக்கிறான் சண்டாள பாவி ஆண்டவங்கிட்ட என்ன வரம் கேட்டான் தெரியுமா என்ன வரம் அம்மா கேட்கின்றான் கடவுளையும் சிறிய வாரோ கண்டார வேணும் ஐயோ சிறியவரோ எனக்கு வேணும்
இதாவது எல்லை விட சின்ன வர வேணும்னு கேட்கணும். சரி ஆண்டவன் கொடுத்தார். ஆமா பகவானும் கொடுக்க வரத்தை வாங்கிட்டு சரி அவன் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுதான். ஆமோ ஆமையா அரளி மட்டில மரத்துல போய் ஒழிச்சுக்கிட்டாரு பகவான். சரி இந்த அரக்கனை கொன்னாதான் கைலாசம் வர முடியும். முடியும் அல்லவா. அப்போ ஒரு பெண்ணுக்கு புகுந்த வீட்டுல கஷ்டம் வந்தா பிறந்த வீட்டை நினைப்பா. சரி அதுவும் கூட பிறந்த அண்ணன் தம்பி நினைப்பா. நினைக்கிறாள் அல்லவா பார்வதா தேவியானவள். அவன் அண்ணங்க வந்தா எள்ளுங்கம்னா எண்ணெயா வருவார். சரி அதனால என்ன என் பெருமாள் கோபால கண்ணன் வந்து ஆடுகளையும் பத்தி கொண்டு கம்சராஜனை வதம் செய்து சரி அப்படியே வனத்துக்குள்ள வராரு. வனம் அதுல வரும்போது பார்வதி நினைச்சத பார்த்தாரு. சரி அம்மா பார்வதி முகமாடி இருக்க எதனால என்ன காரணம் அம்மா பார்வதி? அரளை போட்டுல அத்தான் போய் 8 நாளாச்சு எங்க இருக்காருன்னே தெரியல. காணலியே அரக்கனை கொல்லணும். சரி அத்தான கூட்டிக்கிட்டு வாண்ண. அத்தான கைலாசத்துக்கு அழைத்து வாண்ண. அப்போ இந்த அம்மா பார்வதி சொல்வரை அறிந்து என்ன செய்கிறார்கள் பாருங்க. பெருமாள் வடந்தையர் வேஷம் கொண்டு சரி மாயவனார் தொடர்ந்து வந்த வல்லரக்கனை கொல்வதற்கு இதான் நல்ல டைம். ஆமா இதுதான் நல்ல நேரம்னு சொல்லி எப்படியா வாரா தெரியுமா? எப்படி அம்மா எம் பெருமாள் வருகின்றார். அன்னோடாளே சொர்வமாரியே பெருவே சொர்வமாரியே பெருமாள் சொர்வமாரியே பெருவே சொர்வமாரியே பெருமாள் சலையாயின்ற மாலன் கோலம் கொள்வானே கொண்டல் வாரண தன்னோடானே சொர்வமாரியே பெருமாள் சொர்வமாரியே பெருமாள் கோசலையாயின்ற மாலன் கோலம் கொள்வானே. அழகான ஒரு 16 வயசு ஜெகமோகினி அவதாரப்படுத்து ஒரு 16 வயது பெண் போல என் பெருமாள் ஏகி வர ஒரு கரும்பை எடுத்து வில்லாக விளைத்தார். சரி முல்லை அரும்பை பானமாக தொடுத்தார். பானமாக தொடுத்து பாட்டு போயிட்டே இருக்கான். சரி என்னன்னு கேட்கலையே அரக்கா வல்லரக்கா அவன் பாடத்தை அரக்கன் மேல் போட்டான். சரி அவன் சும்மா இருந்தால என்ன செய்கிறார்கள் பாருங்க. அவன் யாரிட்டு பார்த்தானையா இந்திரலோகத்து பிள்ளையா தெரியலையே சந்திரலோகத்து பிள்ளையா அழகா இருக்காள இந்த பெண்ணாள். இவளை வழிபறிச்சு கேட்கான். அம்மா அம்மா மோகினி இவ்வளவு நேரத்துக்கு இருட்டு 8 மணி இருக்க முடியும். இந்த நேரத்துல எங்கம்மா போற? இந்த இறந்த புள்ளை காட்டுக்குள்ள ஒன்றை ஒருத்தியாக போறையடி. அம்மா மோகினி ஒத்தையில போறையடி உங்கூட நான் வரவா? அண்ணன் அம்மா என் கதையை கேட்டனா நேரம் விடிஞ்சிரும். சரி சொல்ல நேரம் இல்ல. அம்மா வீட்டுக்கு போற வழிய விடு. சரி மோகினி சொன்னவுடனே சொன்ன பொழுது அப்ப எங்க ஊரு எல்லாம் உனக்கு தெரியுமா? அம்மையோ அந்த மலையாள தேசத்திலே எங்க அம்மா மலையாரசி எங்க அம்மா மலையாரசி காரங்க 8 பேர் காரங்க 8 பேர் அதரித்தோங்க ஏரளாவில் கல்யாணம் ஆயிருச்சு. என் கதையை கேட்டனா நேரம் ஆயிரும். சரி இல்லையா? அம்மா எல்லாத்துக்கும் மூத்த அக்கா இருக்கா. காசிக்கு வந்திருக்கீங்களா? காசி விஸ்வநாதருடைய ஆலயத்துல அவர்தான் எல்லாத்துக்கும் பெரிய தலம். அவதாம மூத்தவா எல்லாத்துக்கும் மூத்தவா. ஆமா சரி எல்லாத்தையும் முடிச்சிட்டு அங்க போய் பார்க்கணும் காசி. பாவம் செஞ்சுட்டு போகக்கூடாது. சரி கொஞ்சம் நல்ல காரியம் தர்மம் எல்லாம் கொடுத்துட்டு அங்க போகணும். புண்ணியம் எல்லாம் செஞ்சுட்டு தான் அங்க போகணும். அதான் எல்லாத்துக்கும் மூத்த தலம் விஸ்வநாதர்.
சகோதரர் அப்படி எங்க அக்கா எல்லாத்துக்கும் மூத்தவா விசாலாட்சி. விசாலாட்சியை கட்டி கொடுத்திருக்கோம். இரண்டாவது அக்கா சீர்காழி சிதம்பரம். ஆமோ ஆமையா. மூணாவது அக்கா யாரம்மா மோகினி உண்ணாமலை. சரி திருவண்ணாமலைக்கு வாங்க. அம்மா திருவண்ணாமலைக்கு வாங்க, சேஷா இருக்கும். கார்த்திய தீபம் பார்த்துட்டு சரி வணங்கிட்டு வரலாம். ஆமா. நாலாவது அக்கா வடக்க இருக்காளே. யாரம்மா வரப்போகுது தவசு. சரி ஆடி தவசு. ஆடி தவசு வரப்போகுது. சங்கரன் கோயிலுக்கு வாங்க. ஆமா, சங்கடத்தெல்லாம் தீக்கிறதுக்கு இருக்கு. உங்களை வேற லெவலா கவனிச்சிருவோம். என்ன அம்மா அதனால ஆமோ ஆமையா. இந்த வேறு பிறந்த சரி பாபநாசம் அம்மோ வந்திருக்கீங்களா? பாவத்தை போக்க சிறந்த இடம்ல தாயி பாவநாசம். அவதான் எங்க அக்கா உலகாம்பிகை. ஆமா, உலகாம்பிகை கட்டி கொடுத்திருக்கோம். பாவநாசம் பக்கத்துலதான் இருக்கு. பாவநாச ஈசன். சரி ஏழாவது அக்கா திருநெல்வேலி. திருநெல்வேலியில இருக்காளே எங்க அக்கா, ஏழாவது பிறந்த அக்கா டவுன்ல. ஆமா, டவுன்ல கட்டி கொடுத்திருக்கோம். யாருக்கு? நெல்லையப்பர் வேதிய. நெல்லையப்பருக்கு கட்டி கொடுத்திருக்கோம். அப்பா வாங்க. என்ன சரி அங்க வந்துட்டு வாங்க, நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன்லாம். ஆமா சரி ஜிஆர்டிக்கு வருவீல்ல? ஆமா அமையோ. அப்ப வாங்க. சரி எட்டாவதாக நான் பிறந்தேனே. ஆமோ ஆமண்ணே. எட்டி பார்த்த இடமெல்லாம், நான் பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணா போச்சண்ணே வல்லரக்கண்ணே. இப்படி நான் பூத்திருக்க. சரி யாருமே பெண் கேட்டு வரல. கேட்டு வரவில்லை அல்லவா? உடனே எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை. சரி 7 மருமவனை தேடியாச்சு. ஆமோ ஆமையா. 8வது மருமவனை தேடி எடுக்கணும். தேடிடணும்ல, எப்படியாச்சும் தேடிடணும்ல. என் கையிலே ஒரு மாலையை கொடுத்து சரி மாணிக்க மாலையாக எரிய சொன்னார். எரிய சொல்லுகிறார் அல்லவா? 56 தேசத்து அரசர்கள் வந்தாங்க. சரி எரிந்த மாலை யாருக்கு விழுந்தது? யார் கழுத்துல விழுகிறதம்மா? அந்த சொக்கங்கலத்திலே விழுந்துட்டு. சரி சொக்கனுக்கு. ஆமா, சொக்கனுக்கு சட்டி அழகு, சொக்கம் பெண்டாட்டிக்கு பிட்டி அழகு. அதான் சரி அந்த விழதான் சாப்பிடுவாரு. ஆமா ஆமோ. அதனால எங்க அப்பா என்னை அந்த மதுரையில இருக்காரே கள்ளழகர், கள்ளழகர் அவருக்கே கட்டி கொடுத்தாரு. சரி வேண்டாங்க நகை. ஆமா ஆமா, சீரெல்லாம் கேட்டியோ டக்கரா போது. 7 அக்களுக்கு வேண்டியில போது சீரெல்லாம் முடியல. சீரா சீதனம். சீதனம். சரி ஒரே சீதனத்தை கட்டி அடேங்க அப்பா. அந்த காலத்து சீதனம் வரை இப்ப யாருக்கா கொடுக்க? எங்க கிடைக்கு எல்லாம் கவரிங்க. வரலா தந்தாலும் வேண்டாது. உரலை பத்தி பேசாதீப்பா நீங்க, அது தூக்க முடியாது. இப்ப உரல் எல்லாம் பவுண்டேஷன்ல போட்டு முக்கியாச்சு. வீட்டுக்குள்ள மிக்ஸினா வாங்கிட்டாங்க. எங்க வீட்டுக்குள்ள பவுண்டேஷன்ல உரல் அம்மி எல்லாத்தையும் போட்டு முக்கியாச்சு. ஆமா அதே போட்டுதான் வீடே கட்டி இருக்கு. அதான் சரி பேர் சொல்லும்ல. ஆமா பேர் சொல்லும்ல. கீழ அம்மி இருந்து பால்கற போறார்கள் இருபாலாகை பண்ணா இருபலகை பண்ணாளே நிறைந்து மோர்கடாய சாய் பலகை பண்ணாளே சாய் நிறைந்து மோர்கடாய சாய் பலகை பண்ணாளே பட்டியலே ரைந்திருக்கும் பால் பசைவு சீதன பட்டினி ரைந்திருக்கும் பால் பசைவு சோதனா சரி தெக்க தென்னந்தோப்பு மேக்கப் லாமரம். ஆமா கலக்க கருவகாடு பூரா இந்த அழக கருவகாடு. அப்படியா? எல்லாம் நமக்கு தான். அப்ப அங்க கடக்க கருவகாடு பூரா எனக்கு சீதனமா கொடுத்தது அண்ணன். அந்த காலம் இப்படி கொடுத்து. ஆமா அம்மோ. எங்க அப்பா எனக்கு வேண்டாங்க நகநட்ட போட்டு. எங்க அப்பா நகநட்டுல பஞ்சமே கிடையாது. ஆமா எங்க அப்பா எனக்கு தாலியும் பிலியும் மட்டும் தான் போடல. அது போட்டப்படாது, என் புருஷன் போடணும்னு வெயிட்டிங்ல இருந்துச்சு. அதே தான். மத்தபடி எல்லா நகநட்டு எனக்கு போடணும் போட்டு. ஆமா அடேங்க அப்பா நகையெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு கால் பிடிக்க ஒரு தோழி பெண்ணு, கை பிடிக்க ஒரு தோழி பெண்ணு, சேலை கட்டா தேஞ்சிரும் சொல்லி சேலை கட்டி விட ஒரு தோழி பெண்ணு. அதான் எங்க சீதனம்லாம் அப்படிலாம் இருந்துச்சு. வெட்டி வெடி போட்டாங்களா? வெடி சரி
அப்படி அதனால இந்த அரக்கங்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா இவன் பெண்ணு பெண்ணுன்னு நினைக்கான். பெண்ணாசை பிடிச்ச மனுஷனா இருக்காமா. ஏ அம்மா மோகினி, தாயே மோகினி, அண்ணன் என்று சொன்ன வாயால் அந்தான் என்று சொல்லிடம், அத்தான் என்று சொல்லிடாமா, அழகேன் என்று சொன்ன வாயால் புருஷன் என்று சொல்லிடமா, தனையேன் என்று சொன்ன வாயால் புருஷன் என்று சொல்லிடாமா, அண்ணா என்று சொன்ன நகைய பாரு. அந்த காலத்துல மூணுடன் சங்கிலி 300 ரூபாய். இப்ப 1 கிராம் போய் வாங்குங்க. வாங்க முடியாது, வாங்க முடியாது. 1 கிராம் என்னென்ன அது யார் வீட்டுல இருக்கு? ஆனா மோகிடி போட்டிருக்கா பாரு நகை. முன்னழகு என்ன பின்னழகு என்ன. சரி, நகையை பார்த்தாலே ஆசைப்படுதான். அதெல்லாம் பெண்ணு அப்படிலாம் இருக்கணும். பெண்ணு யாரு ஆசைப்படுதா? யாரு நானா? அரக்கன். வல்லரக்க ஆசைப்படுதாம்மா. ஆமா, அதுவும் அந்த காலத்து நகை வந்து அப்படி ஒரு அழகா இருக்குமா. இருக்கா, பார்க்கவே 16,000 கண்ணு வேணுமா. பாடகம் தண்டை கோடே சாயேடே ஆண்டமா போரே ஈடே உண்டமா போதே இந்த ஊருக்கு நம்ம போது இந்த ஊருக்கு நம்ம போது இந்த ரமாந்த தங்க ஓடி ஏனமா ஓடி ஓடி ஏனமா அவர பார்க பரிணாயிரங்கன வேணுமா. அவர பார்க பரிணாயிரங்கன வேணுமா வேணுமா. பத்திரமாந்த தங்க ஓடி ஏனமா ஓடி ஏனமா அவர பார்க பரிணாயிரங்கன வேணுமா. தங்கத்தினால் ஆமா சொல்லு தங்கத்தினால் செய்றாவளே தாழ்வேடம் அமைச்சேகள் தாழ்வேடம் அமைச்சேகள் தாழ்வேடம் அவளுகள் தாழ்வேடமும் பவள கல்லா நல்ல வளையல நான் மாட்டினா மாட்டினா ரகினாலே டோலா கொன்றை நீட்டினாள் ரகினாலே டோலா கொன்றை மாட்டினாள் நீட்டினாள் தங்கத்தாலே வளையது நீ மாட்டினாள். அவர் ரகினாலே டோலா கொன்றை மாட்டினாள். மூவாயிரம் ஒன்பரமா மூக்கூத்தி அமைச்சேக்கள் மூக்கூத்தி அமைச்சேக்கள் மூக்கூத்தி அம்பவளங்கள் மூக்கில் ஒரு சிவப்பு கல்லா மூக்கிட்ட ஒரு மேசரி மேசரி அழகு பீலாக்கு ஒரு வீசரி அழகு பீலாக்கு ஒரு வீசரி வீசரி மூக்கல்ல மூக்கித்தடி மேசரி வீசரி அழகு பீலாக்கு ஒரு வீசரி. குமாரகியல்
ராஜபாளையத்துல இருந்து கூட்டிக்கிட்டு வருவேன். நாய் வருமாக்கும் எனக்கு கிடைக்கும் என்ற கண்ணு நாய் வருமாக்கும் உயரத்துக்கு கூட்டு வருவேன். அடா, ஏ அண்ணா வல்லரக்கா என் கரையை கேட்ட பிறகு எம்மேல உனக்கு ஆசையா? அம்மா மோகினி சும்மா சொல்லுதாய். அம்மா கரையை கேட்ட பிறகு ரொம்ப ஆசையா நீ இருக்கு. எப்ப என் வீட்டுக்கு வந்து என் கூட ராணி போல இருப்பேன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். போய் சண்டை போட்டு கூட சண்டை போடணும்னு சொன்னா பைத்தியக்கார மனுஷன் அவன். தெரிஞ்சா சரிதான் ஐயா. மோகினி பெண்ணார் அவளை பார்த்து ஆமோ ஆமையா என்ன அம்மா என் கரையை கேட்ட பிறகு உனக்கு என் மேல ஆசையா இருக்கா? அம்மா இருமா ஏன் அம்மா 20% உன் கதையை கேட்டதுக்கு அடுத்துதான் புருஷனோட நான் உன்னை நல்லா பாத்துக்கணும்னு எனக்கு தோணுது. அதான் ஆமோ மோகினி என் புருஷன் அடிச்சு வரட்டும். சரி அடா, இப்படி தெரிஞ்சா அப்ப அங்க வாக்கப்பட்டு போயிருக்க மாட்டான். ஆமா, அது கல்யாணத்துக்கு முன்ன பாத்தியடா லவ் பண்ணும்போது உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிட்டதம்மா. நீ வீட்டுக்கு வந்து சும்மா இருந்தா மட்டும் அதெல்லாம் சும்மா ஏமாத்து. போலங்க அம்மாக்கு சோத்த வச்சு கொடுக்கல அது இதுன்னு பேச மரியாதை எல்லாம் குறைஞ்சிரும். மரியாதை மட்டுமா குறையுது? அதுக்கு தான் அம்மா வீட்டுல இருக்கணும். சரி ஆமா, எல்லா பிள்ளையும் விட்டமும் கேட்டுருவோம். அதனால மோகினி பெண்ணாளை வரவழைத்து ஏ சண்டாளம் பாவிக்கு அரகடைக்கு ஆசைய பாத்தியலா? எப்படி எப்படி அம்மா அவன் வந்த நடையும் அவன் வந்த அழகும் அவன் நடையும் ஒடையும் அழகும் ஆளை இழுக்குது. ஆமா, என்ன இல்ல அம்மா வீட்டுக்கு போறேன்னு சரி அப்ப இவ சும்மா இருந்தாளா? என்ன செய்கிறாள் வாருங்க. அண்ணன் நடை நடந்தே ஆசார கைகள் வீசே ஆசார கைகள் வீசி நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து சாக கைகள் வீசி கைகள் வீசி சொகுசாக கைகள் வீசி கைகள் வீசி நடை நடந்து சொகுசாக கைகள் வீசி கைகள் வீசி தாளம்பூவை தலையில் கொஞ்சம் சூட்டினா தாளம் போட்டு ஆடினா தாளம் போட்டு ஆடினால் ஆடினால் தாளம் போட்டு தலையில் கொஞ்சம் சூடினா அவ தடுக்கிட்டோம் தாளம் போட்டு ஆடினா. சுவாந்திப்பு ஆமா சொல்லு. சுவாந்திப்பு வைத்தவர்கள் கொஞ்சம் சூட்டினா பாட்டு பாடி ஆடினா பாட்டு பாடி ஆடினால் ஆடினால் செவந்திப்பு தலையில் கொஞ்சம் சூடினா அவன் தெம்மாங்கு பாட்டு பாடி ஆடினான். அவன் நடையும் உடையும் பார்த்தோன்னே அரக்கனுக்கு இருக்க முடியல. அரக்கனுக்கு 16 வயசு பெண்ணு மாதிரி வந்திருக்காரு பெருமாள். ஆமோ ஆமோ பெண்ணு பெண்ணு பெண்ணாசை பிடிச்ச மனுஷனா இருக்கான். என்ன செய்ய ஒரு வார்த்தை பெருமாள்னு நினைச்சு பார்த்தானா? ஏன்னா நினைக்கலையே. ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளைங்க கூட்டத்துல சரி ஒரு வயசான தாத்தா போனா என்ன செய்வாங்க? யாருமே கண்டுகிட மாட்டாங்க, ஓரத்துல இருங்கன்னு சொல்லுவாங்க. வெத்தலை பாக்கு கூட கொடுக்க மாட்டான். சரி நீ வாட்டு இரு, எனக்கு என்னமா இருந்துட்டு ஒரு புள்ள 16 வயசு புள்ள வந்திருக்கட்டும். போன வருஷம் மூக்காய் பேத்தியால பார்த்தந்தாயி எப்படி மூக்கடிச்சு சொருன்னு மூக்கடிச்சுட்டு வந்தா அஞ்சேந்தி விட்டான். இப்ப ஆளு தாவணி போட்டு தலை நிறைய மல்லி போச்சுட்டு என்ன அழகா இருக்கா உள்ள லைப்பா இருக்கல்ல. 4 பேர் பேசத்தானே செய்வாங்க. எல்லாரும் யார பாக்க வந்திருக்கா? யாரு புள்ளைய பாக்கத்தான். சரி நீங்க வந்திருக்கீல்ல அப்படின்னு சொல்லத்தானே செய்வாங்க. அதுக்கு முன்னே இடத்துல ஒதுங்க வச்சிருப்பீங்களாக்கா? இருக்கு. இப்பதான் பீடி போட்டுட்டு வரேன். நாளைக்கு மட்டும் தூள் வாங்கப்படாது நினைச்சிருக்கேன். கணக்கு போட நேரம் ஆயிட்டு வாங்கிட்டீங்களா? சரி நாளைக்கு வாங்கியாச்சுமா. வாங்கல மக்கள் அங்க சுத்தினா தானே இங்க வரும். அதான் வருஷம் போறோம் போடுதாக்கா. சனிக்கிழமை பாஸ்புக் நிறத்தணும். மாசம் கிடைச்சா? ஆமா. இல்ல ஆத்துக்காரர் வருவாரு. ஆமா போட்டு தூங்கிடுவாரு சனிக்கிழமை. சரி நம்ம வேலையை பார்க்காம இருந்தா சரி வருமா? வராது இல்ல, சுத்தினா தானே உண்டு.
டெய்லி பாக்க ஐயா இன்னைக்கு ஒரு நாள் உங்களை பாக்கணும்னு வந்திருக்கோம். சரி நீங்க வேற அதனால இந்த அரக்கன் ஒரு வழியாக வந்தவுடனே நான் வந்த பொழுது பெண்ணுக்கு ஆசைப்பட்டு நிக்கிறான். சரி வந்திருக்கிறது என் பெருமாள் என்று இவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரியலையே தெரிஞ்சா இப்படி பேசுவாடா? பேச முடியுமா பெருமாள் கிட்ட? அது எப்படி பேச முடியாதுல்ல தாயி. ஏ அண்ணா வல்லரக அம்மா மோகினி அம்மா என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு. சரி வாரையா வீட்டுக்கு போவோம். வாரே அங்க கூட வா. டயாவது ஆத்துக்கு போவோம் நம்ம ரெண்டு பேரும். இல்ல அண்ணே அம்மோ நான் உன் கூட வந்துருவேன். சரி அங்க உன் கூட வந்தேனாடால் என்னம்மா அங்க தரகாரியே குடியால் இருப்பாளை அவளிடத்தில் சொல்வாசல் கரவாழைத்து நல்ல புட்டு வாழை ஒரு ஜனங்க நீ வாரேன்னு சொன்னா நீ ஒரு வார்த்தை என் அத்தாயினிய கூட்டிட்டு போங்க உங்க கூட அவன் வீட்டுக்குன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. சரி முத்ததர இருக்காளே என் முனியம்மா அவளை கல்ல தூக்கி போட்டு கொன்னே போடுவேன். என்ன கல்ல தூக்கி போடுவேன்? ஆமா ஆமா பக்கத்துல அம்மி குழந்தை சும்மாதான் இருக்கு. என் பக்கத்துலதான் தூங்குவா. நீ என் கூட வாரேன்னு சொல்லு. நமக்கு டிஸ்டர்பன்ஸ் அவதானே அவளை அங்க வச்சே கொன்றுதேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எப்படியாச்சும் போக மாட்டேன்னு சொல்லி சரி எனக்கு ஒரே ஒரு சத்தியம். அப்ப உயிரோட இருக்கட்டுமா? உனக்கு இருக்கட்டும், பிரச்சனை இல்லையே. ஐயா நம்ம ரெண்டுத்துக்கு இடஞ்சல அவதானா சொல்லிரு. வீடு ஒதுங்க தூத்தல்ல வேலை வேணும்ல. கடலுக்குள்ள கொண்டு ஆத்துறேன். அடி வயித்துல கல்ல கட்டினா எப்படி ஆறும்? அப்படியா வராது மேல. ஒரு நாளைக்கு அப்ப கட்டி பாப்போம். சரி அதனால ஆமோ அம்மையா சண்டாள பாவி வல்லரகன் அவன் என்ன செய்கின்றான் பாருங்க. பெண்ணு பெண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் பெண்ணாசை பிடிச்சு போயிருக்கான். என் பெருமாள் என்று நினைக்கவே இல்லை. நினைக்கலையே வல்லரக. அப்படி இருக்கும் போது ஆமோ அம்மையா அண்ணன் எங்க அம்மா வீட்டுக்கு வர வழிய விட அண்ணன். சரி ஏ அம்மா மோகினி பெண்ணே மோகினி நீ ஒருத்தி வா. சரி அங்கெல்லாம் போக வேண்டாம். என் கூட வாதாயி. மதுரைக்கும் போக வேண்டாம், ஒண்ணும் போக வேண்டாம். உனக்கு என்ன வேணுமோ அவளத்தையும் தாரேன். எல்லாம் தருவீங்களா? இந்த உலகமே உனக்கு படைச்சதாம்மா. அப்படியா? ஆமா உனக்கு போகத்தான் மிச்சம் அம்மா. போன ஒரு நாளையில மூத்த கொழுந்தனோடு சண்டை வாடே கொழுந்தனோடு சண்டை போட்டு ஒரு நாளையில எங்க நாத்தனாவோடு சண்டை போட்டு நாத்தனாரோடு சண்டை போட்டு ஐந்தாவது நாளையில எங்க அத்தையோடு சண்டை போட்டு அத்தையோடு சண்டை போட்டு ஆறாவது நாளையில எங்க அத்தானோடு சண்டை போட்டு அத்தானோடு சண்டை போட்டு ஏழாவது நாளையில வீட்டு பகையாச்சு பகையாச்சு வீட்டு பகையாச்சு பகையாச்சு வீடு பகையாச்சு பகையாச்சு. எட்டாவது நாள் இளைய கொழுந்தேன். அம்மா மோகினி என்ன உன்னை கட்டி கொடுத்து ஒரு 18 வருஷம் இருக்குமா தாயி? 8 நாளுன்னு எம்மா 8 நாளைக்குல பக்கத்து வீடு கொழுந்த எல்லாரும் கூட சண்டை போட்டு வந்திருக்கிய. நீதான் நல்ல குடும்ப குத்து வழக்குமா. உன்னை மாதிரி ஒரு பொண்டாட்டி தான் நான் இவ்வளவு நாளும் தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு 18 வருஷம் வாழ்ந்திருப்பா பொழுது மதுரையில. அப்படிலாம் இல்ல. அதான் சுத்தி புத்தி சட்டை போட்டு வச்சிருக்கான்னு பார்த்தா இல்ல அண்ணே. 8 நாள் வாழ்ந்திருக்கானா. எடுத்த வீடு எல்லாம் பகையாச்சா. எல்லாம் பகை. 18ல ஒண்ணு தூரம் எடுத்துங்க. 8 நாளைக்குல. ஏன்னா நான் குணம் கட்டவா நினைக்காத. ஆமா ஆமா நீ தங்கம் இல்லாம எங்க கோவம் இருக்கோ அங்கதானமா குணம் இருக்கும். அது உன் புருஷனுக்கு வாழ தெரியலமா உன்ன வச்சு. அதான் நான் கூட வந்தேன்னு சொல்லு. நான் ராணி மாதிரி பாத்துக்கிட்டத உன்ன அனுசரிச்சு போயிருவா. நான் அனுசரிச்சுக்கிடுவேன். ஏன் அனுசரிக்க மாட்டேன்? தலையில குட்டி குட்டி எனக்கு சோறு கொடுத்தாலும் நான் தாமா தாமான்னு சொல்லி வாங்கிக்கிடுவேன். மோகினி பாமா பாமான்னு சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேம்மா. நீ யாரு? நீ தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து மிதிச்சாலும் நான் பொண்டாட்டி தானே மிதிக்கான்னு வாங்கிக்கிடுவேன். பொண்டாட்டியா குடிக்கா இப்போ? நீ சொல்லுதேம்மா. காலம் மாறி போச்சுல. அதான்
அம்மா போன கோயில்ல எப்படி குடிய குடுத்தனமா இருந்தா போடு போட்ட கடையில பூரா நிக்கிறது பூரா பெண்கள் டவுசர் போட்ட பொம்பளை தான் நிக்கா அப்படியே முடியும் அது முடி வெட்டி இருக்கா அவ்வளவு டவுசர் போட்டு அது வந்து அமெரிக்காக்காரி அமெரிக்காக்காரியா ஆங்காங்ல இருந்து வந்திருக்கா டிவில போட்டா நம்ம எல்லாம் சுத்த தமிழ்ல நீங்க தமிழ்நாட்டுக்காரங்கல்ல எங்களுக்கு பீடி கடை வீடு கடை ஆமா பீடி கடை வீடு கடை ஒன் ஷாப்பா ஆஹா சரி சரி சும்மா சீரகம் கொத்தமல்லி வாங்கல அப்படி வாங்க கடை நான் கடைங்கும் போது ஒயின் ஷாப்பையும் கடை ஒயின் ஷாப்புக்கு நம்ம ஏன் பாப்பறோம் எனக்கா விவரமா அது நமக்கு தேவையே இல்ல உண்டார இதுக்கே துட்டுல ஆமா ஆமையா வேற ஒரு குரூப் சேல் எடுக்க என்கிட்ட பதில் சரி நீ வேற அண்ணா குடிக்காம வீட்டுக்கார்ட்ட பதில் சொல்ல முடியல குடிச்சானா காளி ஆட்டம் ஆடுவான் சரி அதான் பத்திரகாளியே உன் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும் ஆமா பரவி சரி அதனால ஆமோ ஆமையா நீ அண்ணன் கேக்க எப்படி சண்டைய பார்த்தன்னா சரி வீட்டை சுட்டி எல்லார் வீட்லயும் சண்டை ஆமா சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் சண்டைப்பா ஏன்னா என் புருஷன் ஒழுங்கா இருக்காரு சரி எங்க அத்தை அழகா இருந்தாவ பாக்க சந்தோஷமா இருந்தா பக்கத்து வீட்டு கிளவி இருக்க மாட்டியா ஆமா ஏத்த வீட்டு கலையை நரைச்சு போன கரவி அவ தான் இருக்க மாட்டுக்கா அவ இழுத்து விட்டு கூத்து பாப்பாம்மா அவ என்னெல்லாம் இழுத்து விட்டா தெரியுமா என்ன செய்கிறா எங்களோட வார்த்தை கேளு உன்னுடைய மருமகளோ தூக்கிடும் வழிய விடு. ஆமா ஏத்த வீட்டு கிளவி மூட்டு மூட்டுன்னு மூட்டி விட்டா. அதான் சரி உடனே என் மாமியா சும்மா இருக்கக்கூடாது. நான் எப்பண்டா வீட்டை விட்டு காலி பண்ணோம்னு என் புருஷன்ட்ட போய் சொல்லிட்டா. அந்த மனுஷன் சும்மா இருக்கக்கூடாது. என்ன செஞ்சா அவர் அப்படியே வந்து அவ அம்மா வார்த்தையை நம்பலாமா? நம்பலாமா? நம்ம வாக்கப்பட்டு போன பிறகு நம்ம ராஜ்யமா இருக்கணும். நான் சொல்லுறதுதான் என் புருஷன் கேட்கணும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா அவ்வளவுதான். ஆமா ஆமான்னு சொல்லணும் என் புருஷன். ஆமா அவன் அம்மா பேச்ச காட்டுட்டு அந்த மனுஷன் என்ன என்ன பாடுபடுத்தினாருங்க. யாருப்பா நல்லிய திறந்து விடுதான் தெரியல. என்ன அடியாரே அடியடித்தார் அடியே அடித்தார் அடியடி அம்மா வீட்டுக்கு போற வழி விடு. வழிய விடு நேரம் ஆகுது. ஆமா
வழிய விடுப்பா எனக்கு. அதான் என்ற அம்மைய பார்க்க போறேன் ஐயா. இதானே எங்க வீட்டுல சண்டை. சரி ஒரு நிமிஷம் நான் முடிஞ்சு போச்சு. ஆமோ அம்மையா. அதனால என்னம்மா ஏ அம்மா மோகினி பெண்ணு மோகினி. இனிமேயாச்சும் அண்ணன் கதம்மா ஒரு வாட்டி மச்சான்னு சொல்லு இல்லன்னா மாமான்னு சொல்லு. அவ சொல்லுதா மோகினி சொல்லுதா? தூர போறியா எங்க அப்பாட்ட சொல்லி கொடுக்கட்டா? அவ்வளவுதான். சரி இப்போ சொல்லி விடுவா. ஆமா சொல்லி விடுவாமா. ஆமா நம்பவே கூடாது. மாமா மாமியார மதிச்சு நடக்கணும். ஆமோ நீங்க எல்லாம் மதிச்சு நடக்கீங்களா? ஆமா மாமியா காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் வெளியே வரவமா. மிதிச்சு நடக்காளா? நாங்களாம் மதிச்சுதான் நடப்போம். அப்பதான் பிள்ளைல பாப்பாங்க. மதிச்சு நானே நடக்குங்க நீங்க. அம்மா சரி அப்படி மதிப்பு கொடுத்தா தானக்கா நமக்கு மரியாதை. கண்டிப்பா போட்டு வாரேன். கண்டிப்பா நம்ம கூட கூட்டிட்டு வர முடியுது. அதனால அவங்க காலை பிடிக்கணும். ஆமையா அதுக்குதான் காலை பிடிக்கணும். பாத்ரூம்ல காலை பிடிச்சு குப்பரை தள்ளி போட்டு வாடி விடுறாங்க. வர மாட்டேன் இவ கேட்டாருன்னா. அதனால நாமள மதிப்பு கொடுத்தா நடப்பேன். பாக்கத்தான் நம்ம செஞ்சோம். அம்மா என்னடா பிள்ளை வளர்த்திருக்க நீ. அதான் குடிச்சு போட்டு அப்படி கிடக்கும். சரி குடியார பயலுக்கு பிறந்தவன எப்படி அம்மாவே வயது. நீங்க பேசும்போது நான் பாத்துக்கல. நீங்க நாங்கன்னு மரியாதையா பேசுறேன். அது அப்படி சொல்லு. விவரமா சொல்லுங்க. என்ன செய்யணும்? மரியாதை இருந்தா அப்படித்தான். சரி மரியாதை கொடுங்க. அவங்களும் மரியாதை கொடுப்பாங்க. அதெல்லாம் என் தங்கம்ல எங்க வீட்டுக்காரலாம். நான் சொல்ல மாட்டேனா. அதனால ஆனா இந்த அரக்கன் சரி பெண் பித்து பிடிச்ச அலைதான். பெண்ணாசை பிடிச்சுமே நிக்கான். வந்திருக்கிறது பெருமாள்னு இவனுக்கு தெரியவே இல்ல. வரம் வாங்குறதுக்கு முன்னால ஆமா பகவான் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டான். பார்வதி பார்வதி மேல ஆசைப்பட்டான். சரி ஆமா அண்டங்கக்கா கையில ஆலம்பழத்தை கொடுத்த மாதிரி இருக்கு நினைக்கான். அண்டங்கக்காவை கொண்டு போட்டு ஆலம்பழத்தை நம்ம வச்சுக்கிடணும்னு நினைச்சான். அப்படி நினைக்க கூடாது. மோகினியை கண்ட உடனே அண்டங்கக்கா வேண்டாம் ஆலம்பழம் வேண்டாம், இந்த மோகினி தான் எனக்கு வேணும்னு நிக்கானே. அவங்க ஊரா விட்டு பொருள் உப்பே போட மாட்டான். ஆமாமா இப்போ அப்படித்தாமா. ஊரா விட்டு பொருள்னா உப்பு இல்லாமனாலும் சாப்பிட்டு போயிருவாங்க. ஏன்னா டாக்டர் உப்பு உரப்ப கம்மியாக்கி இருக்கு. அதனால சரி ஆனா இந்த அரகனுக்கு முடிச்சது பாருங்களேன். என்னமோ ஏ அப்பா வல்ல அரகனை அம்மா வீட்டுக்கு போற வழி விடுனா விட்டுற வேண்டியதானே. அந்த நேரத்துல போறேன் ஒரு திருப்பாது என்ன கூட்டு போன்னு சொல்லுதியா? எங்க நீ கூட்டு போன்னு சொல்லியிருந்தா உன்னை அப்படி கையில வச்சு காலை இங்க வச்சு சரி இப்படியே தூக்கிட்டு போயிருப்பேனம்மா. குளிக்க வெண்ணிலாம் வச்சு தருவானே. வெண்ணி என்ன வெண்ணி? சரி நான் அழகா தூக்கிட்டு போயிருப்பேன். அதான் நல்லா இருக்க. தள்ளுவண்டியில கடைசியில கொண்டு போறேன். ரொம்ப கில்லாடியா இருக்கேன். இப்போ நீ தூக்கிட்டு போறதுக்கு நான் ரெடி அப்படின்னு இந்த அரக்க மோகினி பெண்ணானவள் சொல்லுகிறார். சரி அப்ப இனி என்ன செய்ய? ஆமோ ஆமையா உன்னோடு வர வேண்டுமே. ஆனால் என்ன செய்யணுமோ? எனக்கு ஒரு சத்தியம் வேணும். அண்ணே ஒரு சத்தியம்னு சொல்லியிருந்தா உன்னை அப்படியே ஒரு சத்தியம் பண்ணி உன்னை பாதி பொண்டாட்டி ஆகியிருப்பேன். ஆசைய பாரு. 1000 சத்தியம் பண்ணிருப்பேன். 1000 சரி சத்தியம்னா சக்கரை பொங்கல். சத்தியம் தானே. சத்தியம் தான் லேசாய் போச்சுல்ல. பொய்னா புளியோதரை. வீட்டம்மா கேப்பா ஐயா இன்னும் குடிக்க மாட்டீங்களா ஐயா? சரி வா மேல சத்தியமா இன்னும் அந்த கடை பக்கம் நான் போக மாட்டேன். இந்த கிளாஸ்ல குடிக்க மாட்டேன். வாத தெளிய தண்டியும். வா மேல சத்தியம் அந்த கடை பக்கமே போக மாட்டேன். மறுநாள் நான் எங்க இருக்கேன் அப்படிமா. ஐயா நேத்து தானையா குடிக்க மாட்டேன். இன்னைக்கு உன் பிள்ளை மேல சத்தியம் மேல இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். ஏன்னா என்ன அதாவது என்னம்மா யாரனாலும் திருத்திடலாம். சரி அவனை மட்டும் திருத்தவே முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அது பிரம்மம் படைச்ச படப்பு. அப்படிமா இந்த கொள்ளைக்கே பக்கத்து வீட்டுல மாசமா இருக்கியா உண்டாயிருக்கேன்னு மாசம் ஒரு லெட்டர் அப்பா போடுதான். இவன் குடிச்சு போட்டு திருத்திருவா வாந்தி எடுக்கும். இவன் எங்க வாந்தி எடுப்பா? நம்ம என்னக்கா செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் ஏன்னா அப்படி நடக்கு. சரி உள்ள மாசமா இருக்கேன்னு லெட்டர் போடுதா போன் போடுதா. இவளுக்கு போட்டது சீதனத்துக்கு 3 வடம் சங்கிலி. ஆமா அத தூக்கி இவ கழுத்துல இருந்து கழட்டி நாய் கழுத்துல கொண்டு போய் போட்டு போன்ல அப்போ 10 ரூபா போட்டா நம்ம வாட்டி எப்போனாலும் மிஸ்ட் கால். சரி இப்ப 200 ரூபாய்க்குனாலும் போட்டாலும் காணல. எங்க ஒரு மாசத்துக்கு 300 ரூபாய் ஆக்கிட்டாங்க. வாந்தி எடுங்க. இவ குடிச்சு போட்டு இவன் தெருத்துறவா வாந்தி எடுக்கான். அப்புறம் இவ எப்படி எடுப்பா? முடியாதுல்ல. சங்கடம் தானே. சங்கிலி அவ அம்மா போட்டிருக்கா. சரி இவ புருஷன் கழுத்துல எடுக்க சங்கிலி எங்க கிடக்கு? அவ வீட்டு நாய்க்கு போட்டுருக்கா. நாய்க்கு வீட்டு கிடக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? காரணம் என்ன? இவ கழுத்துல கிடக்கோட அது கழுத்துல கிடந்தா கொஞ்சம் பார்க்க மாதிரி இருக்கும். ஓ அப்படியே கூட இருக்கலாம்ல. வேற லெவல் ஆயிட்டான். சரி ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் அரக்கன் வல்ல அரக்கனானவன் ஆமோ ஆமையா மோகினி பெண்ணாளவளை ஆசை கொண்டு அவள் மேல் ஆசை கொண்டு உன்னோடு வர வேண்டுமே. ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் வேணும். அப்பா ஒரு சத்தியம் அது வேணுமே அண்ணே வல்ல அரக்கண்ணே. சத்தியம் வேணும்னா சும்மா கிடையாது. என்ன செய்யணும்? அங்க தெரு பார்க்கலான
சொன்ன உடனே என்ன செய்கிறான் பாருங்க. திருப்பார்கடல வந்து குளிச்சு குளிச்சு நிக்காப்பா. திருப்பார்கடல வந்து ஆமா ஆமா முங்கி இருக்கான் முங்கு. அதான் காக்கா குளியல குளிச்சிருக்கான். குளிக்கானே எம்னு உள்ள குளிக்கும் போது சரி மோகினி அவன் புருஷனை விட்டு வந்த மாதிரி நம்மளே விட்டுட்டு போயிட கூடாதுன்னு எட்டி எட்டி பாக்கான். நிக்காளா பாப்பான்ல நிக்க அப்புறம் ரெண்டாவது முங்கு முங்கு. ஆமா முங்கணும்ல. சரி அவன் ஒன்று முங்கு முங்கு வாடா மோகினியை பார்ப்பான் மோகினியை பார்ப்பானோ அங்கே முங்கு முங்கு வாடா நாயகியை பார்ப்பான் நாயகியை பார்ப்பானோ இந்த முங்கு முங்கு வாடா முங்கி வாடா எங்கே வாடா அரங்கிளையை பார்ப்பானா பார்ப்பானா அரங்கிளையை பார்ப்பானா பார்ப்பானா முங்கி வாடா முங்கி வாடா அரங்கிளையை பார்ப்பானா பார்ப்பானோ போடு ஆறு முங்கு முங்கு வாடோ அழகியை பார்ப்பானா ஏழை முங்கு முங்கு வாடோ இளங்கிளையை பார்ப்பானோ எட்டே முங்கு முங்கு வாடா மகிழையை பார்ப்பானோ முங்கு முங்கு வாடோ யாரியை பார்ப்பானோ பத்து முங்கு முங்கு வாடோ பத்து முங்கு முங்கு வாடோ மாரிதலை நாயாயோ பத்து முங்கி முங்கி அரக்கு பத்து முங்கு முங்கு வாடோ அவனுக்கு பாதி தலை நனையலையே பத்து முங்கு முங்கிருக்கான் சண்டாளம் பாதி தலை நடையல. அவனுக்கு பாதிதல நினைக்கலைய. நல்ல உடம்புக்கு நாளி தண்ணி. ஆமா நல்ல உடம்புக்கு 4 தண்ணி போதும்னு சொல்லுவாங்க. ஆமா ஒரு கப்பரை வச்சு குளிச்சாலும் நம்ம உடம்பு தான். ஆமா ஆமோ அரை டம்ளர் தண்ணி ஊத்தினாலும் நம்ம தலை தான். நம்ம உடம்பு தானே. ஆனாலும் இவன் காக்கா குளியல் குளிச்சிருக்கான். சரி காக்காக்கு தான் அப்படி எட்டி எட்டி முங்கி முங்கி குளிக்கும். இப்படி ஒரு தலையை மட்டும் உதறி விட்டா போதும் அன்னைக்கு குளியல் சிறப்பா முடிஞ்சது. ஆமா சரி ஆனா இந்த வாமடி வாங்க குளிக்க என்ன இருக்கு எப்படி நம்மள விட்டுட்டு போயிருவாளோ. சரி மோகினி பாதியில ஓடிடுவாளோ அப்படி எட்டி 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 பாக்காய். சரி பாப்பான் தானே. ஆமா அப்ப பார்த்ததுனால என்ன என்னம்மா ஏ சண்டாள பாவி அரக்கா வல்லரக்கா பார்த்திருப்பாய் வெண்ணை என்று. ஆமா பெண்ணை என்று சொல்ல அவன் ஆள்காட்டி விரலை கொண்டவன் தொண்டையிலே தொட அவன் தொண்டையிலே தொட அரக்கந்தலை தருகி சரி அந்தர கண்ணிபார் குறவை போட்டான். ஆமோ ஊகை எள்ளி சுரந்தார் வச்சவாள் வருவாளுக்கு சரி அரக்கனை கொன்னுட்டு அம்மா அத்தானை தேடி வராரு. சரி ஆலமரத்து வேர்ல தலை வச்சு கிளைப்பு தீரவர் படுத்திருக்காரு. அவர் அப்பன் தானங்க படுப்பாரு தெரியும்ல அவர். எத்தனை நேரம் ஆயிட்டுல வாரியலா எப்படி சரி போலாமா. ஆமா சரி என்னையா என்ன நடக்குன்னு பாத்துருவோம். சரி அப்படி என்று சொன்னவுடனே சொன்ன பொழுது என் ஆண்டவனாகிய சிவபெருமான் கொன்ற கோலத்தை எடுக்க போயிருந்தவுடனே எடுக்குன்னு சொன்ன போது அப்போ இந்த டயம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆமோ ஆமையா அங்க மதிமயங்கி மகேசோ மதிமயங்கி மயாசோ மகாதேவன் இருக்கும் போது மகாதேவன் இருக்கும் போது இந்த நாடு ஒழுகிவாரே இந்த நாடு ஒழுகிவாரே கூடாதென்று கூடாதென்று ஐயோன்று கையே ஐயோன்று கையே ஐயராக பிறவி செய்ய ஐயராக பிறவி செய்ய மங்கோடே மாசையிலே மங்கோடே மாசையிலே 18ஆம் தேதியே 18ஆம் தேதியே ஐயசனி வாரத்தே ஐயசனி வாரத்தே மங்கோடே உத்திரதே மங்கோடே உத்திரதே ஐயனாரும் நான் திரதே
குதிரையிலே